பாப்பு வராம எப்படி பாடுறாங்கங்கிறதெல்லாம் அவங்க உச்சரிப்பில் அதெல்லாம் அது ஒரு டெக்னிக் அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதெல்லாம் அவங்க கூட நின்று பாடினதுல நான் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிட்டேன். ஒரு குடும்பமா இருந்து எல்லாரும் இப்ப பிரிஞ்சு போன மாதிரி, இப்ப யார் இருக்காங்க, யாராவது உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப அதுல ஒரு பெரிய ஒரு சங்கடம் எனக்கு உண்டு. ஆனா ஜானகி அம்மா கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட், அம்மாவோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நம்மளே ஒரு அம்மா மாதிரி எப்பயும் அணைச்சிப்பாங்க. அவங்க ரொம்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க, யாருக்கும் தெரியாது அந்த விஷயம் எல்லாம். எதுன்னு இப்ப நீங்க கேட்டா டக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. பட் இருக்கு அந்த மாதிரி நல்லா வரணும்னு நினைச்சுக்கிட்டு அது எங்கேயுமே எட்டாம போன சாங்ஸ் கூட வந்திருக்கு நிறைய. வணக்கம் to all the press members, online media, television channel, print and press media. நீங்கள் இதுக்கு உங்க பிஸி ஷெட்யூல்லேருந்து இதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ as you all know, நாங்கள் February 8th YMCA நந்தனத்தில் we are going to do a live in concert. Actually இது concert அல்ல, இது வந்து ஒரு celebration of the musical brilliance of Chitra ma'am. மேம் வந்து லாஸ்ட் 47 இயர்ஸா இண்டஸ்ட்ரியில நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சா நம்மள எல்லாருமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கா. இதுல ஒரு 41 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே பாடியிருக்காங்க. இன்னைக்கு வேர்ல்ட்ல டாப் 10 ஃபீமேல் சிங்கர்ஸ் எடுத்துடலாம். அதுல பர்ஃபெக்ட் செக்யூர் பிச்சிங், செக்யூர் ரிதமிக் கண்டென்ட், எக்ஸ்பிரஷன், இதுல எல்லாம் மேம் இஸ் ரேட்டட் ஹையஸ்ட் இன் த வேர்ல்ட். அதுக்கு புறமே மேமுக்கு வந்து நோட்டேஷன் ஸ்கில், ரைட்டிங் வேற உண்டு. ஒரு பாட்டு லிரிக்ஸ் கொடுத்தாச்சுன்னா கீழே டக்குன்னு ஸ்வரமும் எழுதி ஒரு இடத்துல காமா போடுவா, அந்த இடத்துல கரெக்டா பிரெத்தும் எடுக்கிறது மேம் எக்ஸ்பர்ட் ஆகுது. ஸோ இதுல என்ன பியூட்டி கேட்டா, மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு இட் இஸ் வெரி ஈஸி டு ரெக்கார்ட் சித்ரா மேம் பிகாஸ் ஷீ கேன் டேக் அப் எனி சேலஞ்ச். அதனால தான் இன்னைக்கு இந்தியாலேயே இருக்கிற ஆல் டாப் கம்போசர்ஸ் தே ஹேவ் யூஸ்ட் ஹர் அண்ட் ஆர் கண்டினியூயிங் டு யூஸ் ஹர். So it's a great honor for us to associate with Noise and Grains and with Canara Bank, who are supporting us to do this event in Chennai. Chennai is ma'am's own home ground. And the video paatha madari, Chennai has given ma'am everything. So it's the right place to do the concert. So with 18,000 songs, we are not doing a concert, we are doing a celebration of Chitra's ma'am's musical brilliance. And we are sure that she's going way ahead and continuing to entertain all of us. அப்போ எங்களுக்கு நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். We request you to ensure to spread this news of this celebration of the musical brilliance of Chitra ma'am, which is in 5th decade, and help us create a grand event which will be remembered all over the world from now. Thank you so much. Okay. நன்றி. அடுத்ததாக கனரா பேங்க் சார்பாக திரு ஐசக் ஜானி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சித்ரா மேடமோட பேரு சொன்னா சென்னை மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லாவே ஃபேமஸ். ஸோ இந்த மேடம் ஓட இது இவெண்ட் இல்ல சார் சொன்ன மாதிரி, திஸ் இஸ் அ செலிப்ரேஷன் தட் வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் ஆன் Feb 8th. ஸோ பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் செலிப்ரேஷன், Canara Bank is very much privileged to sponsor this event. Madam, we thank you for this opportunity. E-Launch Events, we thank you for this opportunity. So as a Canara Bank, I want to welcome each and everyone from all over the world to come and participate in this event. Thank you. நன்றி. சமீபத்தில் ஒரு செஃப் சொன்னாரு, வெண்ணி கொதிக்க வச்சு உப்பு புளி மிளகா போட்டால் யார் வச்சாலும் ரசம் வரும், ஆனால் யார் வச்சா ருசி வருன்றது முக்கியம்வாங்க. அது மாதிரி நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் எண்ணற்ற நிகழ்வுகள், எந்த ஒரு நிகழ்விலும் எந்த ஒரு பிசகு இல்லாமல் தொடர்ந்து வெற்றி. இளையராஜா, ரகுமான், ஹாரிஸ், யுவன் சங்கர் ராஜா, விஜய் ஆண்டனி, ஹர்ஜித் சிங், கார்த்திக், ஸ்ரேயா கோஷல், வித்யாசாகர் போன்ற எண்ணற்ற நிகழ்வுகள் எந்தவித பிசகும் இல்லாமல் தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் சார்பாக திரு மகாவீர் அவர்கள். ஃபர்ஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா எல்லா வாட்டியும் நாங்கள் வரோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஆனால் எல்லா வாட்டியும் ஒருத்தவங்க கூட நிற்கிறது நீங்கள் எல்லாருமே தான். எல்லாருமே இப்போ சொன்னார் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸோட வெற்றியெல்லாம் கிடையாது, இது நம்மளோட வெற்றி. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் பார்த்தா இப்போ என் பேர் மகாவீர் அப்படின்னு ஏதோ யோசிப்பீங்க. பட் சத்தியமாக பான் பாட்டப் எல்லாம் இங்கே தான்.
பக்கா பாடி குப்பம். ஏன் தமிழில் ஜாஸ்தி பேச மாட்டேங்கிறேன்னா, நம்ம குப்பம் ஏரியானால நம்மளோட தமிழ் கொஞ்சம், நான் சவுகார்பேட்டு கிடையாது, குப்பம் ஏரியா. ஸோ என் தமிழ் பேசாமல் இருக்கிறதே பெட்டர்னு என் பார்ட்னர் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னதுன்னா, இப்போ எனக்கும் கார்த்திக்கும் சித்ரா சேச்சின்னு தானே எல்லாருமே கூப்பிடுவீங்க நீங்கள் எல்லாருமே, இல்லை சித்ரா மேம்னு சொல்லுவீங்க கரெக்டா? ஆனால் நானும் கார்த்திக்கும் மட்டும்தான் ஐ திங்க் சித்ரா அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அது ஏன் தெரியல, மேமை பார்த்த உடனே எங்களுக்கு அந்த மேம்னு சொல்லணும்னு தோணாது, இல்லை சேச்சின்னு சொல்லணும்னு கூட தோணாது. அன்னைக்கு மிர்ச்சி மியூசிக் வாட்ச்லையும் ஓடி பின்னாடி போயிட்டு அம்மா சித்ராமா யார் இது. ஸோ எங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் சித்ராமாவோட ஒரு ட்ராவல். இந்த ஷோவோட பேர் வந்து வாய்ஸ் ஆஃப் லெஜெண்ட்ஸ். அந்த ஷோ ஆக்சுவலி ரொம்ப இமோஷனலான ஷோ. நமக்கு எஸ்பிபி சார் இருந்தார் அப்போ. அண்ட் எஸ்பிபி சார் with regards to his singing talent அப்படின்னு சொல்றதோட as a human அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரி, எல்லாருக்குமே தெரியும் வேலை பார்க்கறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வேலை பார்க்கும் போது சில பேர் உங்களுக்கு ஒரு விதமான சப்போர்ட் பண்ணுவாங்க. அது காசாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஏதாவது நல்லதுதான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு கொடுத்துட்டு நீ பண்ணிடுவடா, நீ சூப்பராக பண்ணுவடா அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை, அந்த மாதிரி ஒரு ஸ்மைல், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் எஸ்பிபி சார் கிட்ட இருந்தது. அடுத்தது எனக்கு தெரிஞ்சது மேம் உங்ககிட்ட மட்டும்தான் மேம் அந்த பாசிட்டிவிட்டி. நாங்கள் நிறைய ஷோஸ் பண்ணிட்டோம். உண்மையாக அவர் சொன்ன மாதிரி எல்லாரோட பிளெஸிங்ஸ்லையும் இன்னைக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் we are doing extremely great. இன்னைக்கு கான்சர்ட்ஸ், மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது, மியூசிக் நாலேஜ்னு பார்க்கும்போது நம்மளோட தமிழ்நாடு மக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு நாலேஜ் யார்கிட்டயுமே கிடையாது. நம்மள மாதிரி உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை ரசிச்சு பார்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது, இல்லை ஒரு எலக்ட்ரோ மியூசிக்கோ, இல்லை அந்த மாதிரி டிஜே நைட்ஸ், அந்த மாதிரி தான் எல்லாருமே ரசிக்கிற ஒரு இடத்துல தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு மார்க்கெட். எல்லா விதமான மியூசிக்கும் ரசிப்பாங்க. அது நல்லா இருந்தா ஓகே, அது நல்லா இருக்குன்னா அதுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க தவிர மற்றபடி எந்த விஷயமும் யோசிக்கிறது இல்லை. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கனெக்ட் இருக்கு இல்லையா, என்னோட அம்மா அப்பா அப்படின்ற ஒரு கனெக்ட், அந்த கனெக்ட் இந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க மற்ற எந்த ஊர்ல போனேன்னு நான் நல்லா இருக்கேன், என் அப்பா எனக்கு காசு கொடுத்தா நான் ஒரு டிக்கெட் வாங்கி போனா போதும்னு நினைக்கிற ஒரு காலத்துல மேம் we are blessed. இந்த ஊர்ல நம்ம கான்சர்ட் என்னோட அப்பா அம்மா அனுப்பணும்னு சொல்லிட்டு சில பேர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட இந்த ஷோக்கு டிக்கெட் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இமோஷனல் கனெக்ட் மேம். யூஆர் நாட் ஜஸ்ட் singing star for us, or you're not just a musician, or you're not just a magic, but you're a mother. You're a mother for many things. And that kind of love and that kind of interest, I don't think மற்ற இடத்துல இந்த இமோஷன்ஸ் இருக்குமான்னு தெரியல, உங்களுக்கு கூட அந்த இமோஷன்ஸ் இருக்கு மேம். ஸோ லைக் செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சித்ராமா செலிப்ரேஷன்ஸ் கிடையாது, நம்மளோட வாழ்க்கை செலிப்ரேஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே சித்ராமாவோட பாட்டுல ஏதாவது ஒரு பாட்டு உங்க வாழ்க்கையில எப்படியோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த நொடி, ஏன்னா அந்த சொல்லுவோம், அந்த டைம், அந்த பீரியட் திருப்பியும் வாழ்றது தான் இந்த டைம்லெஸ் ஜேர்னி அப்படின்னு தான் சொல்றது. என்னதான் இருந்தாலும் நாளைக்கு இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பிறந்துட்டு ஒரு 35 வயசு ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சு 36 ஆகும், அதுக்கு 37 ஆகும். ஆனா 37 வயசுலயும் நம்ம 21 வயசுல நம்ம என்ன பண்ணோம்னு நினைக்கணும்னு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு டைம்லெஸ் ஜேர்னிக்குள்ள போகும். And the journey-kulla ma'am, you're always there. And thank you so much that we had Voice of Legends then. And now with you this, we are blessed ma'am. Thank you so much again for this opportunity. And Sam Cheta Venkatna, this has been a wonderful, this just happened. Thank you so much for pulling us in. Engla ulla sethukku thank you so much. And unga ellarkume இந்த வாட்டி எப்படியாவது இந்த வாட்டியும் ஷோல லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த வாட்டி இந்த ஷோலையும் கொஞ்சம் வாங்க பாருங்க. இந்த வாட்டி நீங்க எழுதுறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு உங்களோட டைம்லெஸ் ஜர்னி ஒரு தடவை பண்ணுங்க. ஏன்னா அது எங்களோட சின்ன கிஃப்டா இருக்கட்டுமே. நீங்க எழுதுறது செகண்டரி, பட் we want you all to enjoy this time. That's all it is about. Thank you again. நன்றி. பொதுவா வேகமா ஓடுறதோட தொடர்ந்து ஓடணும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன கோயிலான நான் பாடும் பாட்டு கேட்கிறதா என்று மக்களை கேட்க வைத்து தொடர்ந்து 47 வருடங்கள், 20,000க்கும் மேற்பட்ட பாடல்கள், மத்திய அரசால் பத்மபூஷன் விருது, 6 தேசிய விருது, இதை எல்லாற்றையும் விட மக்களின் மனதில் நான் என்றென்றும் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த மக்களின் விருது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கும் சித்ராமா அவர்களை பேசுவது. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு, இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நிஜமாவே எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போய் பாடியிருக்கேன். இருந்தாலும் இதோ மெயினாக
ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட். February 8th YMCA கிரவுண்டில் லான்ச்சும் நாய்ஸ் ஆஃப் கிரெயின்ஸும் சேர்ந்து கேனரா பேங்க் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சியை அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் வந்து இது வெற்றிகரமாக நடத்தி தரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். வேறு என்ன சொல்கிறது, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. தொடர்ந்தும் அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து கிடைக்கணும். எல்லா இசை ரசிகர்களும் இன்னும் அவரோட ப்ரேயர்ஸ் எனக்கு கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நிகழ்ச்சியில் அங்கே பாடணும் இல்லை, ஒரு சர்ப்ரைஸ் அங்கே இருக்கணும் இல்லை? ஓப்பனிங் சாங் எதுன்னு நாங்கள் இன்னும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் பாடுறேன். கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே வலி தீர வழி என்னவோ. கொஸ்டின்ஸ் ஏதாவது? த்ரீ ஹவர்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். 28 வரைக்கும் 26 to 28 சாங்ஸ். அது எவ்வளோ நேரம் போகுது அப்படி. சித்ரா மேடம், நீங்க 25,000 பாட்டு பாடினா கூட தன்னம்பிக்கை உள்ள பாட்டா வந்து இந்த ஒவ்வொரு பூக்களே பாட்டு வந்து இன்னைக்கும் வந்து அவ்வளோ பேசப்படுது. அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்க. எவ்வளோ பேர் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு ரொம்ப அது வந்து என்கரேஜாக இருந்துன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆமாம், எனக்கும் ஒரு சில கச்சேரிகளில் போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த முயற்சியில இருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க. 2-3 பேர், நிறைய இல்லை, 2-3 பேர். ஸோ ரொம்ப சந்தோஷம்தான். அந்த ஒரு பாட்டில் வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை. விஜய் சார் எழுதினது, பரத்வாஜ் சார் இசையமைத்தது, நான் என்னோட குரல் கொடுத்தேன், அவ்வளோதான் நான் அதில் செஞ்சேன். ஆனால் அது நிறைய பேரோட மனசில் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ரெக்கார்டிங்கில் வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க. அதில் ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2-3 லைன்ஸ் என்ன மறுபடியும் பாட வச்சாங்க. அப்படிதான் அந்த பாடல் சொல்லி வந்தேன். இல்லை, என்னோட சேர்ந்து 4 சிங்கர்ஸ் இருக்காங்க. மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்காரு, சத்யபிரகாஷ் இருக்காரு, திஷா பிரகாஷ்ன்னு சொல்லி இப்போ ரீசெண்டா புது பாடகி ரொம்ப அருமையா பாடும், அவங்களும் கலந்துக்கிறாங்க. ரூபா ரேவதின்னு ஒரு சிங்கர், அவங்க பாடுவாங்க, அதோட வயலினும் வாசிப்பாங்க. நாங்க இவ்வளவு பேர் சேர்ந்துதான் பண்ண போறோம். 3 மணி நேரம் எல்லாம் பாட முடியாது மேடம். இந்த 20,000 பாட்டுல இருந்து இந்த 26-28 பாட்டை நீங்க செலக்ட் பண்றீங்களா, இவங்க எல்லாம் செலக்ட் பண்றாங்களா, இல்ல ரசிகர்கள் செலக்ட் பண்ணிருக்காங்களா? நாங்க எல்லாரும் ஒரு டீமா உட்காந்து தான் செலக்ட் பண்ண போறோம். பாப்புலரான சாங்ஸ் ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்கவங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் நாங்க செலக்ட் பண்ணோம். எங்களுக்கு 20,000 பாட்டும் பிடிக்கும். ரொம்ப கஷ்டம். இந்த லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம். மேடம், நீங்க அறிமுகமாகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இது வரைக்கும் ஒரு தனி கச்சேரி பண்ணணும்னு ஏன் நினைக்கல? இப்போ ஆரம்பிச்சு பண்றதுக்கு உண்டான காரணம் என்ன? அப்படின்னு இல்லை, நான் தமிழ்ல கச்சேரிகள் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி வெளியே பெருசா அந்த கிராண்ட் ஸ்கேல்ல பண்ணல. நான் மலையாளத்துல நிறைய கச்சேரிகள் பண்றேன், தமிழ்ல கூட பண்ணியிருக்கேன். ஆனா இவங்க செய்யற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் எல்லாம் வச்சு கிராண்ட் ஒரு ஸ்கேல்ல ஒரு ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நான் கொஞ்சம் ஆர்டினரியா தான் போயிட்டு இருக்கேன். மேடம், லைவ் கான்சர்ட்ல நம்ம ஏஆர் சாரும் இளையராஜா சாரும் வருவாங்களா? இன்வைட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம்.
அவங்க அவங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா வந்து இளையராஜா சாங் வந்து பாடினாவே வந்து அவர் ஏதாவது சொல்லுவாரு. அவர் ஏதாவது சொன்னாருன்னா அவங்களோட பதில் என்ன? இந்த 28 சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கி தான் பண்ணிருக்கேன். ஸோ அதனால யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சித்ராமா சார், நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்து அந்த டிராயிங் ஒண்ணு காமிச்சீங்க. அந்த டிராயிங் வந்து இப்பதான் வந்து சொல்றீங்க அனுமதி வாங்கியிருக்கேன். உங்களோட டிராயிங்ஸ் வந்து எனக்கு தெரியும், டிராயிங்லாம் வரைவேன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கிருந்து தான் ஓப்பனிங் ஆச்சுன்றீங்க. சென்ட்ரல்ல இருந்து என்ன ஓப்பனிங் ஆச்சு? எந்த பாட்டுக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே பூவே பூச்சுடுவா படத்துக்காக. அதோட மலையாளம் வெர்ஷன் நோக்கத்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி, ஃபாசில் சார் டைரக்ட் பண்ண மூவி. அதில் வந்து நான் பாடியிருந்தேன். நதியா மொய்து அவங்களும் இன்ட்ரொடக்ஷன். நானும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்தில் கூட. அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது, சரி இந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஃபாசில் சார் தான் எனக்கு சொன்னார், நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்க, அவர் செக் பண்ண. முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு, ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிதான் ராஜா சார்கிட்ட தாசண்ணாவோட மேனேஜராக இருந்த குஞ்சுண்ணின் வயலினிஸ்ட் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறார் ராஜா சார்கிட்ட. அங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் ஆனால் பூவே பூச்சுடுவாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்தில் பூஜைக்கு ஏற்ற பூவிதுங்கிற பாடல் பாட வச்சார். இன்னொன்று நீங்கள் இளையராஜா சார் பாட்டு தான் அதிகமாக வந்து பாடினது, நிறைய பேர் ரசித்தது. ஸோ ஆனால் இளையராஜா சாரை வந்து இங்கே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இப்ப நடிக்கிறாரு, அவர் வந்து அவன் இவன் சொல்லியிருக்காரு. பாடகர் யாருமே கண்டனம் தெரிவிக்க. பாலா ஒரு நிமிஷம் பாலா இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப இவரு கேட்டாரு, நம்ம வெற்றி சொன்னாரு இவ்வளவு வருஷம் ஜேர்னில ஏன் கச்சேரி பண்ணலன்னாங்க. அந்தந்த சின்ன சின்ன கச்சேரி பண்ணும்போது இவ்வளவு மீடியா முன்னாடியும் இவ்வளவு ஆட்கள் முன்னாடியும் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லாது. நம்ம தனியா அவங்க ரூம்ல இருக்கும் போதோ இதை கேட்டுக்கலாம், கொஞ்சம் ரிக்வெஸ்ட் இல்லம்மா, கரெக்டுமா, அது இந்த கான்செப்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி. இது வந்து இவங்க இல்ல, இந்த கேள்வி நீங்க வேற யாருக்காக வேணா கூட கேட்கலாம், ஆனா கேள்வி கேட்கக்கூடாத இடம் இது இல்ல, அதனால தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம். எங்களின் வரவேற்று வந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சார் மேடம் 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 இப்ப நீங்க 20,000 சாங்ஸ் பாடிருக்கீங்க. ஆனா அந்த சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எது? ஏதாவது ஒரு சாங்ஸ் மிஸ் பண்ணிருப்பீங்க, என்னை விட அந்த வேற யாராவது பெரிய ஆர்டிஸ்ட் சம்திங் பாடி இருப்பாங்க, அது ஏதாவது சாங்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மிஸ் ஆன சாங்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு ராஜா சார் ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் இருக்கலாம், ஏஆர் ரமன் அவரோட ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் கூப்பிடும் போது நான் ஊர்ல இல்லைன்னா அந்த சாங் நான் மிஸ் ஆயிடும். அது எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியாது, இல்லை அது வேற யாரோ பாடி அது வெளில வந்திருக்கும், அது என்ன அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு மிஸ் ஆயிருக்கு. ராஜா சாரோடதும் மிஸ் ஆயிருக்கு, ஏஆர் ரமன் அவரோடதும் மிஸ் ஆயிருக்கு. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் டிராவல் பண்ற டைம்ல வேற ரெக்கார்டிங்ஸ் நிறைய மிஸ் ஆயிருக்கு. எனக்கு இந்த உருவத்துல டான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? மேடம் வாழ்த்துக்கள். முதல்ல இந்த 28 சாங்ல நீங்க பாடினது மட்டும் தானா இல்ல மத்த சிங்கர்ஸ் பாடினது இருக்க போதா? நான் பாடின சாங்ஸ் தான் இருக்கும். நாங்க கேட்டு வளர்ந்ததெல்லாம் எஸ்பிபி சித்ரா, மனோஜ் சித்ரா அப்படி கேட்டுதான் நாங்க வானொலியில வளர்ந்துருக்கோம். இப்போ எஸ்பிபி சார் பாடின சாங்ஸ், மனோஜ் பாடின சாங்ஸ் இருக்குமா? அதெல்லாம் இருக்கும் கண்டிப்பா. ரெண்டு மேல் சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மாத்தி மாத்தி பாடுவாங்க. மேடம் உங்களை சின்ன குயில் சித்ரா தான் கூப்பிடுவாங்க. நீங்க 47 வருஷமா பாடுறீங்க, 25,000 பாட்டு, 6 நேஷனல் அவார்டு, இப்ப பெரிய குயிலா இருப்பீங்க. இன்னைக்கு ஆதரவு இல்ல. இப்ப உள்ள பாடகைகள சின்ன குயில்னா உங்களுக்கு பிடிச்ச பாடகைகள் யார் சொல்லுவீங்க? ஒரு 2 3 பேரா சொல்லுங்க. ஐயோ நிறைய இப்ப அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸ்ரேயா கோஷல், ஸ்வேதா, சின்மயி, சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க. ரொம்ப டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்க. ஒவ்வொரு பாடல் கேட்கும் போது அந்த சிங்கர் கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ ரொம்ப அழகா பாடுறாங்களே அப்படின்னு தோணும். 1-2 பேர் எடுத்து சொல்றது கஷ்டம் தான், ஆனா இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ். சித்ராமா, உங்க சாங்லயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு, அவர் பாடின இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி. அதே போல சின்ன குயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்றாங்க. அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா? நீங்க கேட்டீங்களா? இல்ல அதல்ல, வைரமுத்து சார் தானே எழுதினாரு, அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டை தான் முதல்ல வெளியில வந்தது, அதனாலதான் என்ன சின்ன குயில்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான்.
நிமிஷம் பாலாஜி, ஒரு நிமிஷம் மைக்ல பேசு. சித்ரா மேம் வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். நீங்க நிறைய லாங்குவேஜ் பாடிருக்கீங்க, எஸ்பெஷலி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, அசாமி, ஒரியா, குஜராத்தி, போஜ்பூரி, ஹரியான்வி துளுன்னு மிஸ் பண்ண லாங்குவேஜ் எது? நீங்க இந்த லாங்குவேஜ் மட்டும் பாடாம விட்டுட்டோம், இந்தியன் லாங்குவேஜ்ல எல்லாமே பாடிருக்கீங்க. பஞ்சாபியும் பாடியிருக்கேன். ஆமா, எந்த லாங்குவேஜ் மிஸ் பண்ணிட்டீங்க? குஜராத்தி பாடல நினைக்கிறேன். சரி, இன்னொரு கேள்வி, நீங்க எது பாடினாலும் அந்த வார்த்தைகள் ஸ்பஷ்டமா இருக்கும், அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளவு உணர்ந்து பாடுவீங்க. என்ன லாங்குவேஜ்ல எழுதி பாடுவீங்க ஜெனரலா? நான் இப்போ எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும், தெலுங்கு நான் எழுதி படிப்பேன், ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில் ரொம்ப மஸ்ட்டாக ஹிந்தி கற்றுக்கணும் எல்லாரும், அதனால ஹிந்தி எழுத படிக்க தெரியும். பேசதான் வராது, என்னன்னு அந்த பழக்கம் இல்லாதனால என்னோட புக்கில் நான் எழுதிக்கும் போது நான் மலையாளத்தில் தான் எழுதுறேன், எனக்கு இன்னும் மோர் ஈஸியர். அதனால ஒரு ஃபைனல் கொஸ்டின், நீங்க பாட ஆரம்பிக்கும் போது ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட எல்லா ரிதம் செக்ஷன் எல்லாமே சேர்ந்து வாசிப்பாங்க. மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் வந்து போட்டி போட்டு பாடுவாங்க, இவங்க ஒரு சங்கதி போட்டு அவங்க ஒரு சங்கதி போட்டு அப்படியே அந்த பாட்டு அவ்வளோ அழகாக வரும். பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு பஞ்சிங் சிஸ்டம்ல நீங்கள் தனியாக பாடுறீங்க, வயலின் தனியாக எடுக்கிறாங்க, கிட்டார் தனியாக எடுக்கிறாங்க, ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஸ் தனியாக எடுக்கிறாங்க. அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ பாடும்போது இருந்த அந்த உயிர் கண்டிப்பா அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நான். அது வந்து அப்போல்லாம் ஒரு குடும்பமா எல்லாரும் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது. நான் சின்ன பொண்ணா பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ், அந்த மாதிரி ரிதம் வாசிக்கிறவங்க, சீனா குட்டி சார், அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல எல்லாம் ஏதாவது. அப்போ எனக்கு ஒரு கிளாஸ் அங்கேயே கிடைச்சிட்டு இருந்தது. முதல்ல ரெக்கார்டிங், லைவ் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குடும்பமா இருந்து எல்லாரும் இப்ப பிரிஞ்சு போன மாதிரி, இப்ப யார் யார் இருக்காங்க, யார் யாரும் உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப அதுல ஒரு பெரிய ஒரு சங்கடம் எனக்கு உண்டு. ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு குடும்பமா இருந்த அந்த ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் தனித்தனியா ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்றாங்க. கூட யாரு மேல் சிங்கர்னு கேட்டா கூட சம்டைம்ஸ் டிசைட் பண்ணல, இனிமே தான் டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே எப்படி ஒரு தனிமையிலே ஆயிப்போச்சு. ஜானகி அம்மா பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. சேர்ந்து நிறைய பாடல் பாடிருப்பீங்க, ஃபீமேல் டுவைட்லாம். ஜானகி அம்மாவோட நிறைய சேர்ந்து பாடல, 2-3 சாங், மேபி ஒரு 5-6 சாங்ஸ் அம்மாவோட சேர்ந்து பாடியிருப்பேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில என்னோட கரியர்ல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து கேட்டு வளர்ந்தது சுஷீலம்மா, ஜானகி அம்மா, வாணி அம்மா, ஜமுனா ராணி அம்மா, ஜிக்கி அம்மா, அவங்களோட பாடல்கள் கேட்டுதான் வளர்ந்தேன். ஆனா ஜானகி அம்மா கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட், அம்மாவோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நம்மளே ஒரு அம்மா மாதிரி எப்பயும் அணைச்சிப்பாங்க. ரொம்ப அவங்க ரொம்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க, யாருக்கும் தெரியாது அந்த விஷயம் எல்லாம். அவங்க வீட்டுக்கு போனா அவங்களே பெசஞ்சு அவங்க கையால ஊட்டி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது. என்னோட பெத்த தாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜானகி அம்மா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால அவங்களுக்கு எப்பவுமே என்னோட மானசீக குருவா என்னோட மனசுல ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. 2 வரிகள் எங்கே எனது கவிதை உங்க குரலை கேட்டா சந்தோஷம். நன்றிமா. எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை, எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை, விழியில் கரைந்து விட்டதோ அம்மம்மா, விழியில் அழித்து விட்டதோ, கவிதை தேடித்தாருங்கள், இல்லை என் கனவை மீட்டு தாருங்கள், எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. மேடம், உங்க வாய்ஸ் மொத்தம் அழகு இல்லை, நீங்களே அழகா இருக்கீங்க. ஏதாவது டிவி சீரியல்ல தமிழ், மலையாளம், தெலுங்குல நடிக்க கூப்பிட்டுருக்காங்களா? அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் மியூசிக் டைரக்டர் ஆகல? மியூசிக் டைரக்ஷன் இல்ல, அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டா ஒரு மியூசிக் கிரியேட் பண்றதுக்கு ஒரு தனிமை, ஒரு என்ன, அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அந்த அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், சின்னதா ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒரு சிச்சுவேஷனுக்கு மியூசிக் கிரியேட் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ஒன்றும். அது ஒன்றும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க?
நடிப்புக்கு கேட்டாங்க ஒரு 2 படத்துக்கு மதர் கேரக்டருக்கு வர முடியுமான்னு. எனக்கு அந்த ஒரு ஆக்டிங் ஃபீல்டு எனக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளா இல்லை. இதே போதும், இது இப்படி இருந்தா போதும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பாட்டையும் பாடும்போது அந்த பாட்டு எப்படி வரணும் மனசுக்குள்ள தோணும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாடி நல்லா வண்டியேன்னு வருத்தப்படுற பாட்டு ஏதாவது இருக்கா? ஃபேமஸ் ஆகல ஆனா ரொம்ப அல்ல, நான் கஷ்டப்பட்டு பாடி வெளியில வராத படங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, வந்திருக்காங்க. அப்படி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. வந்து ஆனா ஃபேமஸ் ஆகல, நம்ம கஷ்டப்பட்டு பாடணுன்ற மாதிரி அந்த மாதிரி நினைச்ச அளவுக்கு ஒரு வெற்றிகரமா போகாத படங்கள் இருக்கு. எதுன்னு இப்ப நீங்க கேட்டா டக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. பட் இருக்கு அந்த மாதிரி. நல்லா வரணும்னு நினைச்சுக்கிட்டது எங்கேயுமே எட்டாம போன சாங்ஸ் கூட வந்திருக்கு நிறைய. கஷ்டப்படுறது எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம எஃபர்ட் போட்டு தான் பாட போறோம். எதுவுமே ஈஸியா பண்ணி இது கிடையாது. எல்லாத்துக்கும் அதோட ஒரு நம்ம எஃபர்ட் கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். சொல்லுங்க சார். இவ்வளவு லாங்குவேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் எது? பிடிச்ச பாடல் எது? ஐயோ, அது கஷ்டம் அதை சொல்றது. எனக்கு புது புது லாங்குவேஜஸ் ட்ரை பண்றது, லேர்ன் பண்றது எனக்கு பிடிக்கும். எனக்கு ட்ரை பண்றது ரொம்ப இஷ்டம். ஆனா தெரியாத லாங்குவேஜ் பாடும்போது இப்ப தெரிஞ்ச லாங்குவேஜ் பாடுற அளவுக்கு ஈஸியா இருக்காது. கண்டிப்பா ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்கணும், அதை அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேட்கணும். அதுக்கு நானே ஒரு கோடு லாங்குவேஜ், சைன் லாங்குவேஜ் மாதிரி போட்டு நான் ப்ரொனன்சியேஷன் சரியா வரணுங்கிறதுக்காக அது இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும், இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும். அதாவது இருட்டுல இருக்கீங்க தெரியல மேடம். அதாவது படங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வாசிக்கிற வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா மியூசிக் லிரிக்ஸ் ஓவர் ரூல் பண்ணாம இருந்துச்சு. அங்க இந்த சிங்கர்ஸ்க்கான ரெகக்னிஷன் நல்லாவே இருந்துச்சு. ஒன்ஸ் இட் பிகேம் டிஜிட்டலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா அந்த முக்கியத்துவம் இல்லாம போயிடுச்சு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன மேடம்? இல்லை, பழைய காலத்தில் எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாமே நல்ல கிளியராக இருந்தது. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும்போது தான் அப்படி வார்த்தை பளிச்சுன்னு தெரியாம கொஞ்சம் அப்படி போறது. அதனாலதான் நினைக்கிறேன். இல்ல அதுதான் மேடம், அது ஒரு பாதிப்பா இருக்காதா? அது எதனா வழிமுறை இருக்காதா பண்றதுக்கு? நீங்க அதுதான் நான் கேக்குறேன் உங்ககிட்ட as a singer. ஏன்னா you are an experienced veteran. எல்லா தடவை நாங்க சொல்லுவோம் மெயினா வாய்ஸ் மெயின் வச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி வைக்க சொல்லுவோம். ஆனா ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கு அவரோட காதுல அது எப்படி எல்லாமே மிக்சிங் பண்றவங்களோட இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அவங்களுக்கு அது எப்படி கேக்குதோ எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் மிக்ஸ் வெளியில வரும். நம்ம பாடி முடிச்சு போயாச்சுன்னா மிக்சிங்ல எல்லாம் நாங்க போய் உட்கார்றது இல்லை, எங்களுக்கு தெரியாது. பாட்டு வெளியில வரும்போதுதான் இது இப்படி வந்திருக்குன்னு புரியும். தேங்க்யூ. கண்டிப்பா மிஸ் பண்றோம். நான் ஸ்டார்ட் பண்ணது ஜெயசுதாஸ் சாரோட. அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு கச்சேரியில ரெக்கார்டிங்ல கூட பாடின அனுபவமே எனக்கு என்னோட மியூசிக்கல் ஜேர்னில ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ஒரு மைக் எப்படி ஃபேஸ் பண்றது, அதுல அந்த பாப்பர் ஸ்டாப்பர் இல்லாம, முன்னாடி எல்லாம் அந்த ஃபில்டர் இல்ல, பாப் ஃபில்டர் இல்லாம ப்ளோ வராம பாப்பு வராம எப்படி பாடுறாங்கிறதெல்லாம் அவங்க உச்சரிப்பில் அதெல்லாம் அது ஒரு டெக்னிக். அவங்களுக்கு தெரியும், இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதெல்லாம் அவங்க கூட நின்று பாடினதுல நான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு வார்த்தை சொல்றது எப்படி, எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாட்டுல, அதெல்லாம். அதே மாதிரி எஸ்பிபி சாரை பத்தி சொல்லும் போது எனக்கு தமிழ் லாங்குவேஜ் தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளோ எனக்கு ஸ்பஷ்டமா வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையோட இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங், அதை எப்படி பாடினா அதை அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும், இந்த மாதிரி நிறைய அவரோட சேர்ந்து பாடினதுல நான் கத்துக்கிட்டேன் சார்கிட்ட இருந்து. அது மட்டும் இல்ல, ஒரு ஹியூமன் பீயிங்கா எப்படி கூட இருக்கிற கலைஞர்களோட அவரோட சேர்ந்து பணியாற்றுறவங்களை எல்லாம் எப்படி அன்பா எவ்வளவு பாசத்தோட அவங்களுக்கு எவ்வளவு கேர் பண்றாங்கிறதும் நான் நிறைய தடவை விட்னஸ் பண்ணியிருக்கேன். அமெரிக்கால எல்லாம் போகும்போது நாங்க ஒரு கச்சேரி முடிச்சு அடுத்த நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளைக்கு கச்சேரி இருந்தா, இப்போ சாட்டர்டே கச்சேரி முடிச்சு சண்டே தூங்காம எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்போம். வந்தா ஹோட்டல்ல 12 மணிக்கு தான் செக்இன் டைம். நம்ம 9 மணி 9:30 மணிக்கு வந்துட்டோம்னா 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் ரூம் கிடைக்கிறதுக்காக. ஆனா எஸ்பிபி சாருக்காக ரூம் அவங்க சீக்கிரமா ரெடி பண்ணி அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. மற்றவங்க வெயிட் பண்ற வரைக்கும் சாரு சொல்லுற நீங்க என்ன மட்டும் அனுப்பிச்சிடுவீங்க, அவங்க எல்லாம் என்னோட மை பாய்ஸ் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு அவரும்
அந்த லாபியிலே அவ்வளோ நேரம் உட்கார்ந்த அனுபவம் எல்லாம் இருக்கு. வேற யாரும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஆளுங்க இருக்காங்க, இப்படிதான் இருக்கணுங்கிறது ஒரு பெரிய பாடமா. மேடம், நீங்க பாடிய இத்தனாயிரம் பாடல்கள்ல பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் முணுக்கும்படியா இன்னைக்கும் நினைவு வச்சிருக்க மாதிரியா இருக்கு. ஆனா சமீபத்தில் வரக்கூடிய பாடல்கள் எதுவுமே ஒரு வரி கூட புரிய மாட்டேங்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? காலத்தோட மாற்றங்கள், அதை குறை சொல்றதை விட அதோட கூட என்ஜாய் பண்ணி போறதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன் சார். மேடம் மேடம் ஓரளவுக்கு பாட்டுக்கு மியூசிக்கிலேயே ஒரு ராகத்தை மட்டும் பேஸ் பண்ணி வர்ற சாங்ஸ், அந்த மாதிரி மியூசிக்கல் பிலிம்ஸ்ல மட்டும்தான் மோஸ்ட்லி அப்படி இருக்கும். ஆனா அது அதுலயே பியூர் ராகத்திலே இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. அது ஃபீலுக்காக ஒரு நோட் மாத்தி கூட பாடினாலும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரீட்டா இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ ராகம் என்ன இருக்குன்னு ஓரளவுக்கு கேட்கும்போது ஓரளவுக்கு தெரியும். ஏதாவது தெரியாத ராகமா இருந்தா சாரே சொல்லுவாரு, இது இந்த மாதிரி ராகத்துல பண்ணியிருக்கேன், இது நோட்ஸ் எப்படி வரும்னு அவர் முதல்ல சொல்லுவாரு. மேடம் மேடம் இப்ப நீங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பாடி ஜெயிச்சு வந்திருக்கீங்க. இப்ப வர ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்களே தன்னிச்சையா பாடி பெரிய லெவலில் பேசப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா தனுஷ் சார், சிம்பு சார் எல்லாம் பாடினாவே மில்லியன் வியூஸ் போகுது. நீங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கஷ்டப்பட்டு வந்துருவீங்க, அதுக்காக கேட்குறேன். இல்ல ஒரு படத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் பாடுறாங்க. அவங்கவுங்க படத்துல அவங்களே பாடணும்னு அவங்க ஆசைப்படும் போது அவங்க பாடட்டுமே. அதுல இப்ப என்ன, நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு வர வேண்டிய பாடல்கள் வருது, நான் சந்தோஷமா எனக்கு என்னால என்ன முடியுமோ அதை பாடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். மேடம், திரைப்பாடல்களை தாண்டி நிறைய கர்நாடிக் பாடல்களும் நிறைய சிங்கர்ஸ் பாடுறாங்க. நீங்க அது மாதிரி மேடை கச்சேரிகள்லாம் பண்ணிருக்கீங்களா? நான் 2 கச்சேரி தான் பண்ணியிருக்கேன். ஒன்று திருவையாறுல ஒரு தடவை பாடினேன். அப்புறம் கேரளாவில் சூர்யா ஃபெஸ்டிவல்னு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கும். எல்லா மியூசிஷியன்ஸும் டான்சர்ஸ் எல்லாம் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு தடவை பண்ணேன். எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா, அட் எ டைம் ரெண்டுமே கொண்டு போகிறது ஃபீமேல் சிங்கர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம். வாய்ஸோட டெக்ஸ்டரில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வருது. அதனால தான் நான் இப்போ நிறைய ஃபிலிம் சாங்ஸில் பிஸியாக இருந்ததுனால அதுலேயே கொஞ்சம் ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணேன். அதான் ஏதாவது 2 லைன் கர்நாடிக். Tickets are available on insider.in and Book My Show. Starting rate வந்து 499, பின்ன 799. It's 500ல இருந்து 4000 rupees வரை எல்லா ரேஞ்சிலையும் டிக்கெட் இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப காம்ப்ரஹென்சிவாக பிளான் பண்ணியிருக்கு. இந்த வாட்டி இந்த கான்செப்ட்ல லைக் ஐ செட் எல்லாருமே ஃபேமிலியாக வரணும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதில் மேமோட இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னா எல்லாருமே வரவங்க எல்லாருமே உட்காந்துட்டு நிம்மதியாக ஒரு 3 hour ரெஸ்ட் எடுத்துட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜெனரலாக நீங்கள் ஒரு படத்துக்கு போறீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்களோ ஒரு ஃபேமிலியோட அதே காஸ்ட்ல இந்த ஷோ நீங்கள் எல்லாருமே செலவு பண்ணிட்டு ஜாலியாக பார்த்துட்டு போகிற மாதிரி தான் காஸ்ட் வச்சிருக்கு. 499 ஸ்டார்ட் ஆகுது. சார் போன வாட்டி கூட கொடுத்தோம் சார், வரவே இல்லை சார். நீங்க எதுவுமே எழுதவும் இல்லை சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க சொல்லக்கூடாது சார், நீங்களா ஃபேமிலி, நாங்க வரோம்னு சொல்லணும். அதுதான் கரெக்டான முறை. சித்ராமா 2 லைன் கர்நாடிக் ஏதாவது ஒரு நிமிஷம் உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்கம்மா. கிருஷ்ணா 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 கிருஷ்ணானி பேகனே பாரோ 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 கிருஷ்ணானி பேகனே பாரோ பாரோ பாரோ
ஏகனே பாரோ பாரோ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.